அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் தாக்கங்கள் நம்ம நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். இன்று மார்ச் மாதத்தின் 6ஆம் தேதி, மாசி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். சுக்கிரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6, அது இந்த ஆங்கில தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியுமே பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. கூடவே சனிப்பெயர்ச்சியும் இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சென்ற ஆண்டே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. உங்கள் ஊரில் இன்றைக்கி கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கும்போது சனி பகவானுக்கான சிறப்பான பூஜைகள், யாகங்கள் எல்லாமே நடத்திட்டு இருந்திருப்பாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 வருஷம் இருக்கும். இந்த 2.5 வருஷத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 6 ராசிகள் யார், அதே போல் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய 6 ராசிகள் யார் என்பது குறித்து தனித்தனி பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதிலே பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு கெடுபலனும் நெருங்காது. சரிங்களா? சரி, பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கிறதுனால மாலை 7 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுங்க, நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைங்க என்பது குறித்தெல்லாம் பதிவு போட்டிருக்குறேங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா ஒன்றும் கெட்டு போல். இப்போ மணி 7க்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க, அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லைங்கும் போது அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறது அற்புதமான பல நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு சேர்த்துன்னே சொல்லலாம். நான் மேலே சொன்ன வீடியோவோடு சேர்த்து இதனுடைய லிங்கையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்குள்ளே கையில் ஒரு 2 நம்பர் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கும் போதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், சனி தோஷம் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதையும் கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி, அது எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பொருளை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குறதுங்கிறது நல்லது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளுக்கு உகந்த தெய்வம்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் சொல்லலாம். கரெக்டாக இன்றைக்கி தான் சனிப்பெயர்ச்சியினுடைய முதல் நாள். சரிங்களா? அதனால் இன்றைக்கி இந்த கருப்பு எள்ளு பரிகாரத்தை செய்கிறது கைமேல் பலனை கொடுக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் நமக்கு சனிக்கிழமை நாளாக இருக்குது. அதுவும் சனிப்பெயர்ச்சியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாளாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நைட்டே இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா தான் நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். சரிங்களா? இப்போயுமே டைம் இருக்குது இல்லையா? அதனால் வீட்டில் கருப்பு எள் இல்லைன்னா கூட நீங்கள் போய் வாங்கிட்டு வச்சாவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்ருப்போம். இப்போ அந்த கஷ்டமெல்லாம் நீங்கணுங்கும் போது இந்த பரிகாரம் நமக்கு கைமேல் பலனை கொடுத்துரும். மேலும் இது சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ சிரமம் பார்க்காம வாங்கிட்டு வச்சாவது செஞ்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 6 ராசிகள்ன்ட்டு. அந்த 6 ராசிக்காரங்களும் இன்னும் பல அதிர்ஷ்டங்கள் தேடி வரணுங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே போல் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு ஒரு 6 ராசி சொன்னேன் இல்லையா, அவங்க உங்களுக்கு சனீஸ்வரரால் எந்த ஒரு பாதிப்பும் நேரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மொத்தத்தில் 12 ராசிக்காரங்களுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இப்போ கருப்பியல் வீட்டிலே இருக்குது, அது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். கூடவே இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன், அது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா டைரெக்டாகவே நீங்கள் தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பு நிறத்தில் ஒரு உள்ளங்கி அளவுக்கு ஏதாவது துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ளூ கலரில் நீல நிறத்தில் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. இந்த 2 கலர்லேயும் துணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இருந்தால் அந்த துணியில் இந்த கருப்பு எல்லை நீங்கள் வச்சு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. துணி இல்லாதவங்க தலகாணிக்கடியில் அப்படியே கூட வச்சுக்கோங்க.
இது வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சே ரெடி பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே டைரெக்டாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய வலது கையில் ரைட் ஹேண்டில் வச்சுட்டு மேற்கு திசை, அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை, விநாயக பெருமானை, சனீஸ்வரரை மனதார வேண்டிக்கோங்க. எங்களுக்கு எந்த ஒரு தொல்லைகளும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அதன் பிறகு உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு சனிக்கிழமை நாளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சனி பெயர்ச்சியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையாகவும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நைட்டே எப்படியாவது இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலேயே எழுந்ததும் இந்த முடிச்சியே வச்சுருந்தாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் மேற்கு திசை பார்த்த மாதிரியே நின்றுக்கோங்க. அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 8 முறை சுற்றுங்க. அதே மாதிரி வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 8 முறை சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றும்போது அந்த கருப்பியல் உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸில் 8 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 8 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிட்டு, இப்போ துணியில் வச்சுருக்கிறவங்க அதை அங்கேயே ஒரு கற்பூரம் வச்சு எரித்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இல்லை நாங்கள் சும்மா தான் அப்படியே கையிலே தான் வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. பறவைகளோ எறும்புகளோ வந்ததை சாப்பிட்டுக்கும். ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி இது செய்யணும். இது செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குளிங்க. முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா தலையில் 3 சொட்டு தண்ணி தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கோங்க. மொத்தத்தில் இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். நைட்டு முழுக்க உங்களுடைய தலகாணி கடியில் இருக்கணும். நாளைக்கு காலையில் சனிக்கிழமை குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சியாக வச்சுருந்தீங்கும்போது சுற்றுனதுக்கப்புறமா நீங்கள் அதை எரிச்சிடலாம். தனியாக அப்படியே கையிலே வச்சுட்டு சுற்றுனீங்கும்போது அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் தலையை சுற்றிக்கணும். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு திசை பார்த்த மாதிரி இதை நீங்கள் தூக்கியும் போட்டுருங்க. வீட்டுக்கு வெளியில் தாங்க இது மாதிரி பண்ணணும். மொட்டை மாடியிலையோ இல்லை வேறு கொல்லைப்புறத்துலையோ நின்றுட்டு பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே இதை நீங்கள் சுற்றிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.